Hi students, this is Vijay Max. Example 4.7. Find the domain of cos inverse of 2 plus sin x divided by 3. சரிங்களா? நம்மளுக்கு cos inverse x அப்படின்னா ஒரு டொமைன் பார்த்தா நம்மளுக்கு -1 to +1. இந்த cos inverse x இந்த x-க்கு பதிலா 2 plus sin x by 3 வந்துச்சுன்னா அவரோட டொமைன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு cos வந்தாலும் sin வந்தாலும் நம்மளுக்கு மினிமம் -1 மேக்ஸிமம் +1 இந்த கண்டிஷன் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு பாருங்க, ஸோ மினிமம் -1 lesser than equal to x பதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 plus sin x by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 plus sin x divided by 3 lesser than equal to 1. சரியா? நம்ம இப்போ இந்த மிடில் பிளேஸ்ல எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி x மட்டும் வரணும். அதுனா இதோட டொமைன் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் வரும் பாருங்க 3, இது வந்து எலிமினேட் பண்ணணும். இது எலிமினேட் பண்ணதுக்கு என்ன பண்றோம், இன்டூ 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். இன்டூ 3 ஆன் போத் சைட்ஸ். அப்ப இன்டூ 3 பண்ணும்போது 3 இன்டூ -1 இது வந்து -3 லெஸ்ஸர் தென் 2. இங்க 3 வந்து 3 3 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 2 பிளஸ் sin x lesser than equal to 1 into 3 னா 3. பாருங்க 3 எலிமினேட் பண்ணாச்சு. அடுத்தது இந்த +2 வரக்கூடாது. இந்த sin x பக்கத்துல +2 வரக்கூடாது. அப்ப என்ன பண்றோம், -12 ஆட் பண்றோம். சரியா? -12 ஆட் பண்றோம். ஓகே, அப்போ -2 மைனஸ் என்ன, இது நமக்கு வந்து -5 lesser than equal to -2 + 2 0. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா sin x, தென் 3 -2 பார்த்து நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு வருது. அப்போ நம்ம சைன்ல பாருங்க -5 lesser than equal to sin x lesser than to 1 அப்படின்னு வருது. நம்மளுக்கு சைனோட வேல்யூஸும் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். சைனோட டொமைன் பாருங்க, நம்மளுக்கு மினிமம் -1 மேக்ஸிமம் +1. சைன் வந்தாலும் காஸ் வந்தாலும் நம்மளோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் -1 மேக்ஸிமம் +1. ஆனா உங்களுக்கு பாருங்க -5 வருதுங்க. ஸோ -5 நாட் பாசிபிள். சரி, அதனால -5 என்ன பண்றோம்னா ரெடியூஸ் டு -1 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் டவுட் இருக்கும், மைனஸ் எப்படி -1 இருந்தாச்சு அப்படின்னு. -5 வந்து நம்மளுக்கு சைன்ல வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்மளுக்கு சைன் வந்தாலும் காஸ் வந்தாலும் மினிமம் -1 மேக்ஸிமம் +1. அதனால இந்த -5 -1 ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? பேலன்ஸ் ரிமைனிங் sin x lesser than equal to 1. தென் இந்த சைன் வரக்கூடாது, ஏன்னா இந்த x மட்டும் தான் இங்க இருக்கணும். ரிமைனிங் சைனை கூட எலிமினேட் பண்றோம். அப்போ சைன் எலிமினேட் பண்ணோம்னா சைன் இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது this is sin inverse of -1 lesser than equal to, then here sin inverse of sin x lesser than equal to, this is sin inverse of 1. ஸோ எதுக்கு சைன் இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்றோம், sin inverse of sin x னா x ன்னு வரும். இந்த sin எலிமினேட் பண்ணோம்னா sin inverse தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? தென் லெஃப்ட் சைடு பாருங்க, sin inverse of -1. நம்ம இன்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்கோம், sin inverse of -x னா sin inverse ன்னு எழுதலாம். அப்போ sin inverse of -1 னா எப்படி எழுதலாம், -sin inverse 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? தென் lesser than equal to, இது sin inverse of sin x னா இந்த sin inverse இந்த sin கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் x lesser than equal to, இங்க sin inverse of 1 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு மைனஸ் சைன் இப்போ நம்மளுக்கு ஒன்று வரும், sin 90 டிகிரி ரேடியன் சொல்லணும்னா இது வந்து π/2 lesser than equal to x lesser than 2. அதே மாதிரி சைன் எப்போ ஒன்று வரும்னா நம்மளுக்கு π/2. அப்போ நம்ம இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2 lesser than x less than π/2. So therefore domain equal to -π/2 plus π/2. இதோட டொமைன்.